Hey guys, so last sessionல வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் if condition, if else, if condition, else condition இதை பற்றி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் கண்டிஷன். நெஸ்டட் இஃப் கண்டிஷன் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கோட் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கும்போது தெரியும், நான் பர்சன் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பூலியன் வேரியபிள் சிட்டிசன், ஸோ அதுக்கு நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எதர் பர்சனோட ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது எனக்கு எதர் கிரேட்டர் தென் அப்படின்ற கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர் எல்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் உள்ள நம்மளுக்கு ட்ரூன்ற வேல்யூ அந்த ஆப்ரேட்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் எப்போ நம்ம இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுதோ, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்போ தான் வந்து இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ மேலே இருக்கிற இஃப் கண்டிஷனோட பிளாக் எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூ ஆர் ஓல்ட் எனஃப் டு ஓட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உனக்கு அதாவது அந்த பர்சனோட ஏஜ் 18 இருந்தது, எதர் அது 18க்கு மேலே இருக்கணும், இல்லைனா வந்து 18 வயசு ஈக்குவலாக இருக்கணும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட அந்த பர்சனால் வந்து என்ன பண்ண முடியும், ஓட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், சிட்டிசன் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன நான் இங்கே வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பர்சன் ஓட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவருக்கு 18 வயசு ஆகியிருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஓகே, செகண்ட் கண்டிஷன் அவர் சிட்டிசனாக இருக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தில் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனில் எப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த பர்சன் வந்து என்ன பண்ண முடியும், ஓட் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ அப்போது அந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று அந்த பர்சனோட ஏஜ் 18 இருக்கணும், இல்லைனா 18க்கு மேலே இருக்கணும், அந்த பர்சன் சிட்டிசனாக இருக்கணும். இது ரெண்டுமே இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், அவரால் வந்து ஓட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், இது நம்மளுக்கு ட்ரூ கண்டிஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஏன்னா வந்து பர்சன்டேஜோட வேரியபிளோட வேல்யூ வந்து 18. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ எனக்கு இதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒன்ஸ் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். இப்போ நம்ம சிட்டிசன் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், இது பூலியனோட வேரியபிள். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், ட்ரூன்னு இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸாக இஃப் கண்டிஷன் இப்போ ட்ரூ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது இந்த பிளாக்குள்ளே என்ன ஆகும், கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். இந்த பிளாக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், யூ ஆர் அ சிட்டிசன் அண்ட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள நம்ம இன்னொரு எல்ஸ் பிளாக் கொடுத்துருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூ ஆர் நாட் அ சிட்டிசன் ஸோ யூ கேனாட் ஓட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியில் வந்துட்டு இன்னொரு எல்ஸ் பிளாக் கொடுத்துருக்கோம். அதில் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்னா யூ ஆர் டூ யங் டு ஓட் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் இந்த பிளாக் இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ள கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வரும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். எனக்கு எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ இந்த எல்ஸ் பிளாக் என்ன ஆகும், இங்கே ஸ்கிப் பண்ணிடும். ஸோ ஜாவா வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு எல்ஸ் பிளாக்கை ஸ்கிப் பண்ணிடும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் வச்சுருக்கீங்க, ஒரு எல்ஸ் பிளாக் வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து எல்ஸ் இஃப் பிளாக் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா இதர் ஒரு கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் மற்ற கண்டிஷன் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ஓகே. பட் ஆனால் வந்து இங்கே எப்படி வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது, இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ரெண்டுத்தையும் எப்படி செக் பண்ணுது அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது தான் இன்னொரு இஃப் கண்டிஷனை மெட் பண்ணுது. அப்போது இந்த இஃப் கண்டிஷன் இந்த எல்ஸ் பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சர்க்கிளில் இருக்குது. ஐ மீன் இந்த இஃப் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எல்ஸ் பிளாக் இருக்குது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுமே தவிர இது இண்டிபெண்ட். இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த எல்ஸ் பிளாக் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் இஃப் பிளாக், இந்த எல்ஸ் பிளாக் டிபெண்ட் ஆன் திஸ் இஃப் பிளாக். ஸோ இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்மளுக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அதனால தான் யூஆர் ஓல்ட் எனஃப் டு ஓட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி யூஆர் சிட்டிசன் அண்ட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது இந்த சிட்டிசனோட வேரியபிள் வேல்யூவை நம்ம ஃபால்ஸ்ன்னு மாற்றிடலாம். இந்த சிட்டிசன் அப்படின்ற வேரியபிள் வேல்யூவை நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ என்ன நடக்கும், திரும்ப அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இது நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ண வரும். இப்போ சிட்டிசனோட வேல்யூ வந்து என்னது ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். இப்போது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். அப்புறம் நமக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ அகைன் இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். சி யூ ஆர் ஓல்ட் எனஃப் டு ஓட் அது பிரிண்டாக இருக்குது. அதே மாதிரி யூ ஆர் நாட் அ சிட்டிசன் ஸோ யூ கேனாட் ஓட் அப்படின்ற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போது தேர்டு டைப் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை ட்ரூன்னே மாற்றிடுறேன். இப்போ தேர்டு டைப் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்சனோட ஏஜை நான் வந்து 10ன்னு மாற்றுறேன். ஓகே. அப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். பர்சனோட ஏஜ் வந்து எய்தர் 18 விட கிரேட்டராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பர்சனோட ஏஜ் வந்து 10 தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈக்குவல் டு பர்சனோட ஏஜ் வந்து 18க்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற இந்த இடத்துல. அப்போது இந்த இஃப் பிளாக்கே வந்து என்ன ஆயிருக்கும், எக்ஸிக்யூட் ஆயிருக்கவே ஆயிருக்காது. டைரெக்டாக கண்ட்ரோல் எங்கே மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குக்கு மூவ் ஆயிருக்கும். அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்குமே தவிர மீது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியிருக்கும். சி யூ ஆர் டூ யங் டு ஓட். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த எல்ஸ் பிளாக் இந்த இஃப் பிளாக்குக்கு டிபெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த எல்ஸ் பிளாக் இந்த இஃப் பிளாக்குக்கு தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.